மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you going on? We have learned something on the be verb, auxiliary verb, especially the be verb. The previous classes we have discussed about the be as an ordinary verb, right? Today we are going to start be as an auxiliary verb. That means a helping verb, right? Right. Be as an or auxiliary or helping verb. Right? Be as an ordinary verb be a helping verb கொண்டு நாங்கள் பார்க்க போறது முதலாவது continuous tense. Continuous tense. Continuous tense என்றா என்ன? I am eating. இங்க இந்த be am ஆக வந்திருக்கு. Am eating. He was running. They are writing. She will be sweeping. I have been reading. He had been playing. அப்ப நாங்கள் இங்க பார்த்த இந்த பேட்டர்ன்ல இந்த been பீனுடைய past participle form இங்க helping verb ஆக வந்திருக்கு. புதினமாக ஒன்றும் இல்லை. ரைட்? அப்ப am simple present tense, இங்க present continuousல இந்த am function பண்ணுது as an auxiliary verb. இங்க was அங்க நாங்கள் ordinary verb ஆக பார்த்த நாங்கள் he was a student and ஏதோ பார்த்த நாங்கள் அங்க action verb இல்லை. I am a student, I am a teacher என்று சொல்லி பார்க்கக்குள்ளே அங்க action verb சம்மந்தப்பட இல்லை. இங்க பார்த்த மட்டும் சொன்னா இங்க action verb ஆக eating வந்திருக்கு. இங்க பார்த்தா running வந்திருக்கு. இங்க writing வந்திருக்கு. இங்க sweeping, reading, playing. அப்ப இந்த white-ஆல circle பண்ணது எல்லாமே இங்க action verb அதாவது present participle form of the verb இங்க action verb function பண்ணுது. அதே நேரம் பார்த்தா மட்டும் சொன்னா உங்களுக்கு இந்த action verb மட்டும் வச்சுக்கொண்டு உங்களால tense தீர்மானிக்க முடியாம இருக்கு. நீங்கள் பாருங்க, eating, running, writing, sweeping, reading, playing. ஆனா இப்ப இங்க பாருங்க, நாங்கள் இந்த be கொண்டு helping verb அடிச்ச உடனே இந்த eating இப்போது நடந்து I am eating now. He was running this time yesterday or last week. And this time இந்த நேரம் நடந்து கொண்டிருந்ததுன்றது தான் இந்த continuous இங்க மென்ஷன் பண்ணது. அதாவது அந்த action ஸ்டார்ட் பண்ணி விட்டது முடியல. அதாவது on progress actions என்று சொல்லுவேன். அதை நான் எழுந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் கருதுற நேரத்திலே அந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கு. They are writing. ரைட்? நாங்கள் தனியாக பார்க்கல கண்டினியூஸ். நெக்ஸ்ட் எங்களுக்கு முக்கியமானது passive voiceல இந்த be auxiliary verb ஃபங்க்ஷன் பண்ண போகுது. அப்ப நீங்கள் ஏற்கனவே passive voice படிச்சிருப்பீங்க. இப்ப passive voice படிக்கல அங்க be verb பாவிச்சிருப்பான். அப்ப அங்க அப்ப இங்க பாருங்க, I am helped by my father. அப்ப இங்க உண்மையா என்ன வந்திருக்கணும்? My father helps me.
இதுதான் உண்மையான இதனுடைய ஆக்டிவ் ஃபார்ம். ஆனால் இங்கே passive ஃபார்மில் வரைக்கல I am held by my father. He was given a gift. Unknown agent. Unknown agent. யார் என்று சொல்லப்படவில்லை. யாரால அவனுக்கு கிஃப்ட் வழங்கப்பட்டது என்று சொல்லப்படவில்லை. அப்போ நாங்கள் என்ன சொல்லலாம்? Somebody gave him a gift. Somebody gave him a gift. ஏன் gave? past. நாங்கள் தனியாக பார்க்க பார்ப்போம். அப்போ இங்கே பார்த்தா am, இங்கே was, இங்கே will be, have been, had been. I am held by my father. He was given a gift. It will be caught by a cat. I have been rewarded. We had been taught English. அப்போ இங்கே பாருங்க, இந்த பை போட்டு போடுறத நாங்கள் ஏஜென்ட் என்று சொல்லுவோம். இங்கே ஏஜென்ட் இல்லை. இங்கே இந்த மூன்று he was given a gift, I have been rewarded, he had been taught English. அப்போ இங்கே ஏஜென்ட் இல்லை. அப்போ இந்த ஏஜென்ட் இல்லைன்னா நாங்கள் அங்கே மாற்றிக்கல. எப்படி மாற்றுறன்றது நாங்கள் passive voice-க்குள்ள டீப்பாக பார்க்கலாம். ரைட், shall we move? ரைட், இப்போ நாங்கள் இந்த கண்டினியூஸ் டென்ஸை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். கண்டினியூஸ் பேட்டர்ன். இப்போ டென்ஸ், present tense, I am reading. அப்போ அது present tense ஒன்றா இல்லை. present continuous tense, past continuous tense, future continuous tense, present perfect continuous tense, past perfect continuous. சேர்த்து பார்க்கணும்னா அதில் டைப் பண்ணுற இடம் பிரச்சனையால் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதை போடையிலே இப்போ நீங்கள் சிம்பிள் டென்ஸாக கருதக்கூடாது. இது நாட் சிம்பிள் டென்ஸ், இது கண்டினியூஸ், எல்லாமே கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இங்கே நாங்கள் இதில் ஒரு திருத்தத்தை செய்து உள்ளோம். கண்டினியூஸ் டென்ஸ். எக்ஸாம்பிள், I am reading, he or she or it is singing, we, you, they are dancing. அப்போ நாங்கள் அங்கே பார்த்த நாங்கள் இந்த am is ப்ரெசண்டில் எப்படி பாஸ்ட் எப்படி ஆக்ட் பண்ண போதுன்னு சொல்லி எங்கே பார்த்த நாங்கள் ஆர்டினரி வேர்புக்குள்ளே பார்த்த நாங்கள். அதே மாதிரி தான் ஐயக்கு am வரும், he சீட்டுக்கு is வரும், we you theyக்கு are. ஸோ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் I am reading, he is singing or dance. ing form verb இங்கே வந்திருக்கு. Past tense. I, he, she, it was eating. We, you, they were drawing. Future continuous. I or we shall be right. Here will be also accepted. Will be also accepted. You, he, she, it, they will be visiting. Will be visiting. Present perfect continuous tense. I, we, you, they have been playing. He, she, it has been making. Past perfect எங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லை. சப்ஜெக்ட் என்னவாக இருந்தாலும் சிங்குலரோ ப்ளூரல் or first person or second person or third person என்னவாக இருந்தாலும்
had been walking. Had been walking. அப்ப இப்ப விளங்குச்சா? அப்ப continuous tenseல be எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது? அப்ப இங்க பாருங்க, எல்லா இடமும் ing verb. ஸோ இங்க எங்களால காலத்தை ஐடென்டிஃபை பண்றது அல்லாட்டி டிஃபர் பண்றது இயலாத ஒரு விஷயம். ரைட்? அப்ப கண்டினியூஸ் பேட்டர்ன் ஐஎன்ஜி ஃபார்ம் வேர்ப் வரைக்குள்ள எங்களுக்கு அதுக்குரிய டென்ஸை ஆக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அப்ப இங்க அந்த காலத்தை சேலத்தால் இந்த ஆக்ஷன் வேர்ப் சொல்லி கொண்டிருக்கு. சேலை இந்த ஆக்ஷன் வேர்ப் சொல்லி கொண்டிருக்கு. காலத்தை சொல்ல முடியாமல் நாங்கள் சிம்பிள் டென்ஸ்ல படிச்சிருப்போம். ஈட் பேஸ் ஃபார்ம் வந்தால் அது ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்குரியது. தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸாக வந்துட்டது என்றால் ஆர்டினரி வேர்போட பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்போட எஸ் சேரும், இஎஸ் சேரும், ஐஎஸ் சேரும் வந்து நீங்கள் ஸ்பெல்லிங் ரூல்ஸ் எல்லாம் அறிஞ்சிருப்பீங்க. பாஸ்ட் டென்ஸ் வருமே இருந்தால் அது ரெகுலர் வேர்பாகவோ இர்ரெகுலர் வேர்பாகவோ பாஸ்ட் ஃபார்மில் வந்துருக்கு. ரைட்? அப்போ ஃபியூச்சர் டென்ஸுக்கு வரைக்குள்ள ஷாலோ வில்லோட பேஸ் ஃபார்ம் வேர்ப் அங்கே ஃபங்க்ஷன் பண்ணி எங்களுக்கு ஆக்ஷனை சொல்லி கொண்டு வந்தது. மூன்று டென்ஸ்லையுமே பேஸ் ஃபார்மில் மூன்று டென்ஸ்லையுமே வேர்ப் தனக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் அல்லது அடையாளங்களை மாற்றிக்கொண்டு காலத்தை சொல்லி கொண்டு இருந்தது. ஆனால் இங்கே எல்லாமே ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ எங்களால் காலத்தை சொல்ல முடியாது. அப்போ காலத்தை சொல்றதுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் பாவிக்கிறவர் தான் இந்த பி ஃபார்ம். நாங்கள் இந்த பி ஃபார்மை பாவிக்க பி ஆக்சுவலி வேர்பாக ஏன் ஃபங்க்ஷன் பண்ணுது என்றதில் ஒன்று கண்டினியூஸ் டென்ஸில் ஆக்ஷனுக்குரிய பீரியடை தீர்மானிக்கிறது. காலம் நடைபெறுற ஆக்ஷனுக்குரிய காலத்தை தீர்மானிக்கிறது. அப்போ நிறைய பேர் நாங்கள் பிளவுற நாங்கள் இந்த பி வேர்போட சேர்த்து ஆர்டினரி வேர்ப் அல்லது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை நாங்கள் டிரெக்டாக பாவிக்கிறாங்க. ஞாபகப்படுத்தி பாருங்க, நீங்களும் அப்படி சில பல பாவிக்கிறார்களா இருக்கு. ஐ ஆம் ரீட் எழுதுறாங்க, ஐ ஆம் பிளே, ஐ ஆம் கோ எழுதுறாங்க. சாதாரணமாக எழுதி கொண்டு போவோம். நாங்கள் ரைட்டிங் பாட்டிலே திருத்தேக்குள்ளே அல்லது ஏதாவது நோட் பேராகிராஃப்னு சொல்லி நாங்கள் திருத்தேக்குள்ள பார்த்தால் இந்த எரர் நிறையாக்கள் ஒரு பிரச்சனை. அநியாயமாக மார்க்ஸ் பறக்கு, மார்க்ஸ் இல்லாமல் போகும். ரைட்? அப்போ இப்போ கவனமாயிருங்கோ. பி வேர்ப் ஹெல்பிங் வேர்பாக வந்தால் வினைச்சொல்லு எப்பவுமே தன்னுடைய ரெண்டு வடிவங்களை விட்டு மாற மாட்டேன். ஒன்று ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதுதான் இந்த ஐஎன்ஜி ஃபார்ம். செகண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பேசிவ் வாய்ஸில். பேசிவ் வாய்ஸில் பி வேர்ப் ஹெல்பிங் வேர்பாக நீங்கள் கண்டால் அந்த வேர்ப் ஃபார்ம் எப்பவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கு. அது ஆக்டிவ் வாய்ஸாக இருந்து ஆமிஸா வந்தால் நிச்சயமாக அந்த ஆமிஸாவுக்கு அடுத்ததாக ஐஎன்ஜி ஃபார்ம் வேர்ப், அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் தான் வேர்ப் அங்கே ஃபங்க்ஷன் பண்ணும். அப்போ இந்த நுட்பம் உங்களுக்கு எங்கே தேவைப்படும் என்று சொன்னால் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸுகள், அதாவது பிக்சர் டிஸ்கிரிப்ஷனாக டெஸ்ட் நம்பர் 3 பார்ட் 1 டெஸ்ட் நம்பர் 3ல பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் செய்ய போறீங்களா, அங்கே இது ஹெல்ப் பண்ணும். இல்லை அங்கால டெஸ்ட் நம்பர் 10ல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், டெஸ்ட் நம்பர் 11ல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை விட உங்களுடைய ரைட்டிங் பார்ட்டில் இது கட்டாயம் ஹெல்ப் பண்ணும். ரைட்? ஸோ நீங்கள் இதில் வலு கிளியராக இருக்க வேணும். அப்படி உங்களுக்கு டவுட் இருக்குமென்று சொன்னால் டீச்சர்ஸ்கிட்ட கிளியர் பண்ணி கொள்ளுங்க.
அதாவது இந்த பி வேர்ப் ஹெல்பிங் வேர்பாக வந்தால் ஆர்டினரி வேர்பாக நான் சொல்லல. ஆர்டினரி வேர்பாக வந்தால் வேர்பே வராது, ஆக்ஷன் வேர்ப் அங்கே சம்பந்தப்படாது. ஆனால் அது ஹெல்பிங் வேர்பாகத்தான் வருது என்று கண்டால் நிச்சயமாக அது ரெண்டு விதமாக அந்த வேர்ப் அங்கே மாற்றமடையும். ஒன்று ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக ஐஎன்ஜி ஃபார்ம், அதான் நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற கண்டினியூவஸ் டென்ஸுக்குள்ள வரும். அல்லது அது பெசிவ் ஃபார்மாக வரும். அப்போ பெசிவ் ஃபார்மாக வரும் என்று சொன்னால் பெசிவ் ஃபார்முக்குரிய ஆக்ஷன் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அது அந்த வேர்ப் சார்ட்டில் சொல்லுவேன், வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3, வேர்ப் 4. அது 3ஓ 4ஓ அது சில மாறியும் வாராது. சில புக்ஸில் 3ல் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் 4ல் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளும் போட்டிருப்பினோம். சிலதில் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை 3rd ஃபார்மாக போட்டு 4th ஃபார்மாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக போட்டிருப்பினோம். அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. எந்த ஃபார்ம் என்றது எங்களுக்கு கிளியராக இருந்தால் சரி, அதுக்கு என்ன பேருன்னு எங்களுக்கு தேவை. ரைட்? அப்போ ஏதோ ஒரு ஃபார்ம் அப்போ வடிவாக கிளியராக இருங்கோ. இந்த ஆமிஸா இங்கே ஃபில் இந்த பிளாங்க்ஸில் கண்டால் உங்களுக்கு சந்தோஷப்படணும். ஏனென்று சொன்னால் அடுத்து வர வேர்ப் உங்களுக்கு இப்போ தெரியும். அடுத்து வர வேர்ப் உங்களுக்கு கிளியர். இப்போ ஒன்று அது கண்டினியூவஸுக்குரிய வேர்ப் பெற வேணும், ஐஎன்ஜி ஃபார்ம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அல்லது பெசிவ் ஃபார்முக்குரிய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மிலே அந்த வேர்ப் மாறும். அப்போ பிரேக்கெட்டுக்குள்ளே வேர்ப் போட்டிருப்பினா அல்லது மேலுக்கு மோடிஃபை பண்ணி வேர்பை வடிவ மாற்றம் செய்து தந்திருப்பினா. அப்படி தெரியல பிரேக்கெட்டுக்குள்ள வேர்பின் பேஸ் ஃபார்ம் போட்டிருக்கின்றால் நீங்கள் ஒன்று ஐஎன்ஜி ஃபார்மை சேர்க்கணும், அல்லது அந்த வேர்புக்குரிய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது ரெகுலர் வேர்பாக இருந்தால் இடி ஐஇடி சேரும், இர்ரெகுலர் வேர்பாக இருந்தால் அதுக்குரிய ஃபார்ம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சு போடுவோம். ரைட்? இப்போ ஸ்பெல்லிங் ரூலுக்கு வருவா. ஸ்டெம் வேர்ப் அதாவது பேஸ் ஃபார்ம் ப்ளஸ் ஐஎன்ஜி, இதுதான் எங்களுக்குரிய நாங்கள் இங்கே பார்க்க போகிற ஸ்பெல்லிங் ரூல். வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கைக்குள்ளே அந்த வேர்ப் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இப்படி வரப்போகுது. அப்போ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக வாரத்துக்கு அதுக்குள்ளே எங்களுக்கு ஸ்பெல்லிங் ரூல் தேவைப்படும். அங்கே 3 விதமான கேட்டகரிக்குள்ள இது மாறும். 3. ஃபர்ஸ்ட் ஒன், லாஸ்ட் லெட்டர் டபுள் பண்றது, அது ஒரு ஃபார்ம். இன்னொரு ஃபார்ம் லாஸ்ட் லெட்டரை வர இ டெலிட் ஆகுறது, இல்லாமல் ஆகுது. 3வது அப்படியே நேரே ஐஎன்ஜி சேர்க்கிறது. அப்போ 3வது பேட்டர்னை நாங்கள் மினைக்கிட தேவையில்லை. ஏனென்றா இது இவ்வளத்தையும் நாங்கள் தரவாக்கி வச்சிருந்தோம் என்று சொன்னால் மிச்ச எல்லாத்துக்கு நாங்கள் ஐஎன்ஜி ஃபார்ம் அப்படியே ஐஎன்ஜியை கனெக்ட் ஆக்கி விட்டால் சரி, ஐஎன்ஜியை சேர்த்து எழுதி விட்டால் எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடும். ரைட்? அப்போ அந்த ஃபார்மை பார்ப்போம். அதில் கணக்கே இல்லை. உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கிறது வரும் 6 பிரச்சனை தான் எங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங் ரூலில் வரப்போகுது. அதை பார்ப்போம். அப்போ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இதைத்தான் நாங்கள் ஐஎன்ஜி ஃபார்ம் என்று சொல்லி சொல்லுவோம். ரைட்? முதலாவது டபுள் பண்றது நான் சொன்னேன். டபுள் பண்றதை பற்றி பார்க்க போறோம். ரைட்? இப்போ வருவோம். இது என்ன? ஆஷ் கலர் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ், கிரீன் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி. அது என்ன? இந்த ஆஷ் கலர் பாக்ஸ், ஆஷ், ஒயிட், கிரீன் எல்லாமே இருக்கே. இது என்ன? பாக்ஸுகள் எல்லாமே ஆல்பபெட்ஸ், எல்லாமே ஆல்பபெட்ஸ், இங்கிலீஷ் லெட்டர்ஸ். அது என்ன லெட்டர் ஆயிடுது? ஆனால் இந்த லாஸ்ட் லெட்டர் நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த ஸ்டெம் வேர்பினுடைய லாஸ்ட் லெட்டர் பி அல்லது ஜி அல்லது டி அல்லது எம் அல்லது என், இந்த 5 லெட்டர்ஸும் லாஸ்ட் லெட்டராக வந்தால் நாங்கள் ஒருக்கா உஷாராக வேணும். நாங்கள் ஒருக்கா உஷாராக வேணும்.
அப்ப எப்படி உஷாராக வேணுமெண்டா இந்த பிஜிடிஎம்என்னை கண்டுட்டோம்னு சொன்னால் நாங்கள் அந்த இடத்துல ஒரு பிரேக் கொண்ட போட வேணும். டக்குன்னு நாங்கள் ஒரு பிரேக் போடணும். இந்த ஐஎன்டி சேர்க்கிறதுக்கு முதல் ஒரு பிரேக் கொண்ட போடணும். பிரேக்கை போட்டு இவருக்கு முந்தினால் ஆட் இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் இந்த பிஜிடிஎம்என்னுக்கு டிரெக்ட் முன்னால இருக்கிற இந்த லெட்டர் ஆட். அந்த லெட்டர் ஒரு சிங்கிள் வவல். தெளிவாயிருங்கோ, சிங்கிள் வவல், ஒற்றை வவல், தனி ஒரு வவல். AEIOU தனிய ஒற்றை எழுத்து. முன்னுக்கு என்ன எழுத்தும் வரலாம், இந்த ஒயிட் பாக்ஸில் வரலாம், இஞ்சால வரலாம், இஞ்சாலாம், அப்படியே எத்தனை லெட்டர்ஸும் வரலாம். எங்களுக்கு தேவை கடைசி லெட்டர் பிஜிடிஎம்என் வந்தால் அவருக்கு டிரெக்டாக முன்னால் நிற்கிறவர் ஒரு சிங்கிள் வவல். நல்ல ஞாபகம் வச்சு இப்படி வந்துட்டாராக இருந்தால் இப்போ வேறுங்க நாங்கள் ஃபார்ம் பண்ணி இருக்கிறோம். பர்பிள் கலரால் மார்க் பண்ணுறேன். அப்போ இந்த பர்பிள் நான் சர்க்கிள் பண்ணினேன். இவர் யாருன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே யாரை கூப்பிட போகிறோம்னு சொன்னோம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆக்குறதுக்கு சொன்னாங்க. அவர் தான் இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இந்த பர்பிள் கலர் பாக்ஸில் இருக்கிற இவர் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அப்போ வேறுங்கோ அங்கே ஆஷ் கலர் ஒரு அல்ஃபபெட், ஒயிட் ஒரு அல்ஃபபெட், AEIOUல ஏதோ ஒரு லெட்டர் ஒன்று இங்கே இருந்தது. அதோட இந்த பிஜிடிஎம்என்னோட ஐஎன்டி சேர்த்து நாங்கள் இங்கே டபுள் பண்ணி வந்திருக்கு. பிஜிடிஎம்என் டபுள் பண்ணி வந்திருக்கு. இது ஒரு ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் கிளியரா? ரைட். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். இப்ப பார்ப்போம். இப்ப இதில் போட்ட இப்போ ஒரு திடீரென்று ஒரு அம்புக்குறி உங்களுக்கு முன்னால வந்து உங்களை குழப்பு. நான் இந்த இதை அழிச்சு விடுறேன். ரைட். இதெல்லாம் அழிச்சு விட்டா இப்போ உங்களுக்கு முன்னால 2 arrow mark ரெட்டால காட்டப்பட்டிருக்கு. 2 arrow mark லெட்டரால இந்த ரெட்டால காட்டப்பட்டிருக்கு. அது என்ன? அப்ப இப்ப பாருங்கோ, இந்த அல்பாபெட்ஸுக்கு நான் பர்பிளால சர்க்கிள் பண்ற அல்பாபெட்டுக்கு முதல் வந்தவர் கான்சோனன்ட். அதனுடைய விளக்கம் என்ன? இந்த AEIOU சிங்கிள் வவல். அப்ப இதுவும் ஒரு வவலா வந்திருந்தா இது டபுள் வவலா வந்திருக்கு. என்ன, அது டபுள் வவலாக வந்திருக்கு. அப்ப இங்க சிங்கிள் வவல்ன்றதை மென்ஷன் பண்றதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது பின்னுக்கு இருந்து 3வது ஆள் ஒரு கான்சோனன்டாக இருப்பார். அவருக்கு முதல்ல ஆரம்பிட்டு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ரைட். இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டு hopping, shop, shopping, beg, begging, dig, digging, cut, cutting, sit, sitting, swim, swimming, skim, skimming, run, running, stun, stunning. இங்க பாருங்கோ, தெளிவா பாருங்கோ. PPIN, hop, hopping, shop, shopping, beg, begging, digging, cutting, sitting, stunning, running, swimming, skimming, swim. அப்ப டபுளாக லாஸ்ட் லெட்டர் PGTMN இங்க வந்திருக்கேன். முன்னுக்கு சிங்கிள் வாவல் சம்பந்தப்படுறதால
ஹாப்பிங் ஓ வந்திருக்கு, ஷாப்பிங் ஓ வந்திருக்கு, பெகிங் இ வந்திருக்கு, டிகிங் ஐ வந்திருக்கு, கட்டிங் யூ, சிட்டிங் ஐ, ஸ்டன்னிங் யூ, ரன்னிங் யூ, skimming I, swimming I. So, vowel direct முன்னால சிங்கிளாக ஃபங்க்ஷன் பண்ணுற வேர்ப்ஸ் ஐஎன்டி சேரைக்குள்ள அதுவும் முக்கியமாக லாஸ்ட் லெட்டர் பிஜிடிஎம்என்னாக இருந்தால் அது கட்டாயமாக டபுள் பண்ணி வரும். ரைட், இது ரூல் 1. ஓகேயா? ரைட். 2 spelling rule. Second, stem verb plus ing present participle. இதுதான் எங்களுடைய நோக்கம். ஸ்பெல்லிங் ரூல் படிக்கிறதுனுடைய நோக்கம் ஸ்டெம் வேர்பை ஐஎன்ஜி ஃபார்ம் ஆக்குறது. ரைட், அப்போ இது வந்துட்டு அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் இது என்ன போட்டிருக்கு? ரைட், வெரி குட். எல்லாமே ஆல்பபெட்ஸ். இவ்வளவும் ஆங்கில எழுத்துக்களாலேயான ஒரு வேர்ப். லாஸ்ட் லெட்டர் என்ன வந்திருக்கு? லாஸ்ட் லெட்டர் இ. லாஸ்ட் லெட்டர் இ. முன்னுக்கு என்னவும் அங்காலே என்னவும் வரலாம். லாஸ்ட் லெட்டர் இ. இப்ப இவரோட ஐஎன்இ சேர்க்க போறோம். இப்ப வேறுங்க அந்த ப்ளூ பாக்ஸ் இ இல்லாம போட்டேன். அங்க அந்த 3 லெட்டர்ஸும் வந்திருக்கு. என்ன 3 லெட்டர்ஸும் வந்திருக்கு. இங்க அந்த 3 லெட்டர்ஸும் திரும்பி வந்திருக்கு. இந்த ஐஎன்ஜியோடி வந்து இங்க சேர்ந்து நிற்கிறேன். ஆனால் இவரை காணல. இவர் எங்க? இவர் இல்லாமல் ஆகிட்டு. இவர் இல்லாமல் அப்ப செகண்ட் ரூல் இதைத்தான் சொல்லுது. என்ன சொல்லுது? verb ஸ்டெம் வேர்பினுடைய லாஸ்ட் லெட்டர் ஈயாக வந்து ஐஎன்ஜி சேர்க்க போறோம் என்றால் அந்த இ இல்லாமல் ஆகும். அந்த இ இல்லாமல் ஆகும். ஐஎன்ஜி சரி. ரைட், பாப் எக்ஸாம்பிள் பாப். மேக்கிங், ரைட்டிங், பேக்கிங், preparing, waking, hating இப்படியான சொல்லுங்கள். MAKE கண்டது எல்லாருக்கும் தெரியும். WRITE ரைட், BAKE bake, PREPARE prepare, wake WAKE, HATE hate. அப்ப இங்க வேறங்க ஐஎன்டி சேர்த்துருக்கிறோம். இயல காணில். அப்ப நீங்கள் இதுக்கு ஈன் சேர்த்து எழுதினா என்ன நடக்கும்? உங்களுடைய பேப்பரை திருத்துற வரைக்கும் ஈஸியாக இருக்கு. எப்படி பிள்ளை போடலாம், மார்க்ஸ் கூட்டுற வேலை வராது. ஏன்? மார்க்ஸ் இல்லை. ஓகேயா? அப்போ இதில் கவனமாக இருக்கணும். நீங்கள் லாஸ்ட் லெட்டர் ஈய கண்டால் ஐஎன்டி சேர்க்கைக்குள்ள அந்த ஈய இல்லாமல் ஆக்க வேணும். அந்த ஈய இல்லாமல் ஆக்க. மிச்சம் அப்படியே மாறாது. மிச்சம் எதுவும் மாறாது. ரைட், அப்ப இது இப்படி இருக்கக்குள்ள தேர்ட் பார்ட் ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேர்புக்கும் நாங்கள் என்ன சேர்த்து விடுவோம்? ஐஎன்ஜி சேர்த்து விடலாம். ரைட், அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பிஜிடிஎம்என் லாஸ்ட் லெட்டராக வந்து அதுக்கு முன்னுக்கு சிங்கிள் வவல் வந்தால் அந்த பிஜிடிஎம்என் டபுள் ஆகும் என்று பார்க்குறாங்க. இப்போ ரெண்டாவது விஷயம் பார்க்குறோம். லாஸ்ட் லெட்டர், அதாவது ஒரு ஆக்ஷன் வேர்பினுடைய ஸ்டெம் ஃபார்மில் லாஸ்ட் லெட்டர் ஈயாக இருந்தால் ஐஎன்ஜி சேரைக்குள்ளே அந்த இ இல்லாமல் ஆகும். ரைட், இது ரூல் நம்பர் 2. இப்போ பேசிவ் வாய்ஸுக்கு வர போகிறோம். கண்டினியூவாஸ் பேட்டர்ன் முடிச்சுட்டேன். கண்டினியூவாஸ் பேட்டர்னை முடிச்சுட்டு இப்போ பேசிவ் ஃபார்முக்குள்ள வரோம். இப்போ பேசிவ் ஃபார்ம்னா என்ன ஞாபகப்படுத்தி பாருங்க.
ரைட், தமிழில் நீங்கள் டக்குன்னு சொல்லுவீங்க செய்வினை செயற்பாட்டு. அதாவது ஒரு ஆக்ஷனை முதன்மைப்படுத்தியும் அல்லது ஒரு வேலையை அல்லது ஒரு வேலையினுடைய பெறுதியை முன்னிலைப்படுத்தியும் ஏஜென்ட்டை கடைசியாகவும் சொல்லப்படுற வடிவம் பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் ஆப்ஜெக்டை முன்னுக்கு கொண்டு வந்திருப்போம், சப்ஜெக்டை ஒரு பையோட சேர்த்து பின்னுக்கு கொண்டு போயிருப்போம் அல்லது அதை தவித்து விட்டுருப்போம். நாங்கள் அங்கே உதாரணம் கேட்க சொன்னால் ஏஜென்ட்டை காண இல்லையான்னு சொல்லி ஐ ஹேவ் பீன் ரிவார்டட் ஒரு உதாரணம் பார்த்து நாங்கள் அப்போ அங்கே ஐ ஹேவ் பீன் ரிவார்டட், நான் கௌரவிக்கப்பட்டேன், ஆராலி என்றதான் இல்லை பட்டிருக்கிறேன், ஆராலி என்று இல்லை. ரைட், பேசிவ் வாய்ஸ். அப்போ பேசிவ் வாய்ஸ் என்ற அடையாளம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கு, ஒரு ஐடியா வந்துருக்கு. அப்போ திரும்பவும் அதே உதாரணத்தை தான் நான் பார்க்குறேன். ஐ ஆம் ஹெல்ப் பை மை ஃபாதர். அப்போ இங்கே பார்த்தா இந்த மை ஃபாதர் சப்ஜெக்டாக வந்தவர் இந்த பையோட சேர்ந்து இங்கே ஆப்ஜெக்டாக, இந்த வசனத்துக்கு ஆப்ஜெக்டாக வந்துருக்கு. உண்மையாக அது வர வேண்டியது ஆக்டிவ் வாய்ஸில் மை ஃபாதர் ஹெல்ப்ஸ் மீ. மை ஃபாதர் ஹெல்ப்ஸ் மீ. He was given a gift. ஏஜென்ட்டை காண இல்லை, யார் இந்த வேலையை செய்தார். அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் இல்லை. அப்போ நாங்கள் அது என்ன சொல்ல போகிறோம், somebody gave him a gift என்று சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் அப்படித்தான் வர போகுது. ஐ ஹேவ் பீன் ரிவார்டட், நான் மதிப்பளிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அங்கே எங்களுக்கு ஏஜென்ட்டை தெரியாது. ரைட், அப்போ நாங்கள் இந்த பேசிவ் ஃபார்மில் இதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ரைட், அப்போ பேசிவ் வாய்ஸுக்குரிய எக்ஸாம்பிள்ஸை we will discuss at the end of the class. Okay, today we are going to finish this class. Okay, goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.